வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ஹாலிவுட்ல இருந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமா வெளிவந்திருக்கிற த கான்சரிங் லாஸ்ட் ரைட்ஸ் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட கதைக்கிழமை 1964 நடந்த ஒரு சம்பவத்துல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப லொரைன் மற்றும் எட்வாரன் ரெண்டு பேருமே ஒரு வீட்டுல அமானுஷம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஆள் உயர கண்ணாடிய லொரைன் தொட்டதுக்கு அப்புறம் அவங்கள சுத்தி அமானுஷ்யமான சம்பவங்கள் நடைபெற ஆரம்பிக்குது. இந்த சம்பவம் நடந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் லொரைனோட பொண்ணு வளர்ந்து பெரிய பொண்ணா ஆகுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை சுத்தி ஒரு பேய் ஒண்ணு அடிக்கடி வந்து அவங்கள பயமுறுத்த ஆரம்பிக்குது. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, பென்சில்வேனியால ஒரு குடும்பம் அமானுஷ்யமான சக்தியால அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு சம்பவங்களுக்கும் ஒற்றுமை என்ன அப்படிங்கிறதையும், கடைசியா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பேயை எப்படி விரட்டுறாங்க அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல லொரேன் கதாபாத்திரத்துல நடிச்ச வேரா ஃபார்மிகா ஆகட்டும், எட்வரன் கதாபாத்திரத்துல நடிச்ச பேட்ரிக் வில்சன் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி வந்த 3 கான்சரிங் படங்கள்ல எந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துவாங்களோ அந்த பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட குறையாம இந்த படத்துலயும் சிறப்பாகவே வெளிப்படுத்திருக்கிறாங்க. படத்துல நடிச்ச மற்ற நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதைக்கிழமை 1960 காலகட்டத்துல நடக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. ஆடியன்ஸுக்கு அந்த ஃபீல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக மேக்கிங் வைஸா இந்த படத்தை சூப்பராகவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. மேலும் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபிக் ஆகட்டும், சவுண்ட் மிக்சிங் ஆகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்குது. படத்துல வர ஹாரர் காட்சிகள் சில இடங்கள்ல நல்ல ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட்டை ஏற்படுத்துது. குறிப்பா சொல்லணும்னா, ஆனபெல் சம்பந்தப்பட்ட ஹாரர் காட்சிகளாகட்டும், பெரிய கண்ணாடியை பேஸ் பண்ணி வர ஹாரர் காட்சிகளாகட்டும், இந்த மாதிரியான காட்சிகளை நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது நல்ல ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட்டை ஏற்படுத்துது. இப்ப இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் 2 மணி நேரம் 15 நிமிஷம் பக்கம் ரன் ஆகுது. படத்துல பாதி படம் தான் ஆடியன்ஸுக்கு ஒரு ஹாரர் மூவி பாக்குற ஃபீலை ஏற்படுத்துது. மீதி இருக்கிற பாதி படம் ஃபுல்லாவே லொரைன் அண்ட் எட்வாரன் வீட்டுல என்னென்ன நடக்குது, லொரைனோட பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கும் இடையே என்னென்ன நடக்குது அப்படின்னு ஒரு ஃபேமிலி டிராமா மாதிரியே படத்தோட பாதி படம் மூவ் ஆயிடுது. சோ திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல இந்த படம் ஸ்லோனஸை ஏற்படுத்திடுது அப்படின்னு சொல்லலாம். படத்துல வர ஹாரர் காட்சிகள்ல 60% காட்சிகள் தான் நல்ல ஒரு ஹாரர் மொமெண்ட்டை ஏற்படுத்துது. 40% காட்சிகள் பெரிய மொமெண்ட்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை ரைட்டிங்ல இன்னுமே இவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா படம் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். தமிழ் டப்பிங்ல இருக்கிறனால விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல சில இடங்கள்ல லிப்லாக் முத்த காட்சிகளும் ரத்தம் வரக்கூடிய வைலன்ஸ் காட்சிகளும் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.